Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வீடியோல சுத்தி பார்க்க போற பிளேஸ் எங்க அப்படினா நாங்க எங்களுடைய சலாலா ட்ரிப்ல டே 1 அன்னைக்கு செகண்டா பார்த்த லொகேஷன் தான் பார்க்க போறீங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் பார்த்த லொகேஷன் வந்து அயன்கூர் அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸ் தான் சுத்தி பார்த்தோம். அங்கே ஒரு சூப்பரான பிளேஸ் இருந்தது. அப்படியே அங்கே ஸ்வீட் ஸ்நாக்ஸ் காஃபி இதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் செகண்டா வந்து நாங்க சூஸ் பண்ண பிளேஸ் தான் அயன் ரெசார்ட் அப்படிங்கிற பிளேஸு. இது வந்து ஆக்சுவலாக வாட்டர் ஃபால்ஸ் கிடையாதுங்க. இது வந்து ஒரு லேக் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்க மலைகள்ல இருந்து அப்படியே வாட்டர் வந்து அப்படியே கலெக்ட் ஆகி ஒரு சின்னதாக ரிவர் மாதிரி ஓடிட்டு இருக்குங்க. ஆக மொத்தம் அது வந்து வாட்டர் இருக்க பிளேஸ் தான். ஸோ அதனாலே அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து அயன் ரெசார்ட்டை வந்து லாஸ்ட் இயர் ஜூன் மந்த் போய் பார்த்துட்டு வந்திருக்கோங்க. அந்த சம்மர் டயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே க்ரீனிஷாக தண்ணிலாம் வந்து ஓரளவுக்கு இருந்தது. வந்து அது அந்த பிளேஸ் அப்போவே நல்லா இருந்தது. இப்போ வந்து கரீஃப் சீசன் இல்லையா, ஸோ இந்த டயத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரீனிஷாக இருக்குது, வாட்டரோட லெவல்லாம் எப்படி இருக்குது அப்படி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அயன் ரெசார்ட்டை சூஸ் பண்ணி அங்கே போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ் வந்து சிட்டி சென்டர்லேருந்து ஒரு 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. மேக்ஸிமம் நம்ம வந்து 25 மினிட்ஸுக்குள்ளே நம்ம வந்து அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிடலாம். இந்த கரீஃப் சீசனில் நம்ம வந்து ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்க பிளேஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியான சீனரிஸ் நிறைய பார்க்கலாங்க. ஏன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குமா, அந்தந்த பிளேஸில் அப்படியே குரூப்பாக உட்காந்து சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு அட்ராக்டிவான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கா, அதுக்கு பக்கத்துலேயுமே வந்து அப்படியே கும்பலாக உட்காந்து சூப்பராக சமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள், பார்பிக்யூலாம் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான சீனரிஸை நிறைய பார்க்கலாம். இந்த இடம் தாங்க அயன் ரெசார்ட் அப்படிங்கிற பிளேஸு. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது. இப்போ வந்து அது க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து சலாலாவே ஃபுல்லாக பார்க் மாதிரி தான் இருக்குது க்ரீனிஷாக. ஸோ தனியாக பார்க் எதுவும் தேவையில்லை, அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. இந்த சீசனில் வந்து சலாலாவை சுற்றி பார்க்க போகும்போது நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ தாங்க. கார் கண்ணாடியை ஜஸ்ட் ஒரு இன்ச்சு இறக்குனா போதுங்க, அப்படியே வந்து ஒரு படையோடு வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணும். ஆல்ரெடி நாங்கள் காஷனாக வந்து மஸ்கட்லேயே வந்து இந்த க்ரீம்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். ஃபேஸு கை கால் ட்ரெஸ்ஸு எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து கார் கதவை ஓப்பன் பண்ணி இறங்கணும். அப்போ தான் ஓரளவுக்காவது அதனுடைய கடியிலேருந்து தப்பிச்சிக்கலாம். அந்தந்த ஸ்பாட்லேயே கூட வந்து உங்களுக்கு மஸ்கிட்டோ க்ரீம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் காஷனாக நீங்கள் இங்கேருந்தே மஸ்கட்லேருந்தே கூட வாங்கிட்டு போயிடலாம். நாங்கள் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகும்போது ஈவினிங் ஒரு 4 o'clock மாதிரி ஆகிடுச்சிங்க. அப்படியே லைட்டாக வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது, டிஸ்லிங் மாதிரி அப்படியே லைட்டாக போட்டுட்டு இருந்துச்சு. லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து ஈத் ஹாலிடேஸில் வந்தோம் பார்த்திங்களா, அப்போ ஒரு ஷாப்பு கூட கிடையாதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கரீஃப் சீசனில் ஏகப்பட்ட ஷாப்புங்க, நிறைய ஃபுட் ஸ்டாலு, ஐஸ்கிரீம் ஷாப்பு, அது மட்டும் இல்லை இந்த டாய் ஷாப்பு, அதுக்கப்புறம் இந்த கொடை ரெயின் கோட் எல்லாமே வந்து சேல் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட ஷாப்ஸை பார்க்க முடிஞ்சுது. ஸோ எப்போதுமே இந்த கரீஃப் சீசன் வந்து 2 month அப்படிங்கிறதுனால ஷாப்லாம் நிறைய போட்டிருக்காங்க, எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க. இந்த ஷாப்பெல்லாம் தாண்டி பேக் சைடில் தாங்க நம்ம பார்க்க வேண்டிய பிளேசஸ்லாம் இருக்குது. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து விட்டு வைக்கல, அங்கேயும் நிறையா பார்க்கிங் மாதிரி இருக்குது. அந்த வேன் மாதிரி இருக்க பிளேஸ்லாம் வந்து இந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் வந்தபோது பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்லாம் அப்படியே ஒரு கல் மண் அந்த மாதிரி காஞ்சி இருந்ததுங்க. ஸோ அதனால் நாங்கள் இந்த பிளேஸ்க்கு வரவே இல்லை. அப்படியே லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஓடிட்டு இருந்தது. நாங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் நிறைய தண்ணி இருந்தது இல்லையா, அந்த பிளேஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பட் திஸ் டைம் பாருங்கள், செம்ம க்ரீனிஷாக எவ்வளோ வாட்டர் ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, வாட்டரில் வந்து அவ்வளோ ஃபிஷ்ஷு நீந்திட்டு இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்தப்போ ஓரளவுக்கு க்ரீனிஷாக இருந்ததுங்க. இப்போ பாருங்களேன், செமையாக இருக்குது, ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது, நிறைய க்ரௌடு இருக்குது. எவ்வளோ அழகாக அந்த ஃபிஷ்லாம் போயிட்டுருக்குது, அழகாக ஃபிஷ் எல்லாம் நீந்திட்டு இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது.
ரெசார்ட் நீட்டாக போகுங்க. ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் போகலாம். ஹார்ஸ் ரைடிங்லாம் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. தாமரை இலை இருக்கு பாருங்க, தாமரை. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு தண்ணியில் காலெலாம் வச்சுருந்தோம். மழை பெஞ்சிட்டு இருக்கோம், வழுக்குது நிறையா இடத்துல, கேர்ஃபுல்லாக நடக்க வேண்டியது இருக்குது. பசங்கள்லாம் குளிச்சுட்டு இருக்குது. ஐயோ, வாவ், பியூரான வாட்டர் பாருங்களேன், எவ்வளோ பியூராக இருக்குது இதுக்கு. வாவ், செமையாக அந்த நீச்சு குளிக்கிறதுனா குளிக்கலாம் போல். பசங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பியூர் வாட்டர். மோதிக்கார தம்பி பாறையில் அங்கங்கே அருவியாக வந்து விழுது பாருங்க. இந்த குட்டி 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 அருவியாக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டி இந்த மலையிலேருந்து அப்படியே குட்டி 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 குட்டியாக அருவி வருது. மலையிலேருந்து அழகாக குட்டி 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 அருவியாக வந்து இந்த அளவுக்கு வாட்டர் வந்துடும். இங்கே கொஞ்சம் ஆழமாக இருக்குது. ஸோ பசங்க வந்து அப்படியே ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஜாலியாக ஓடி வந்துட்டு பச்சுன்னு விழுறாங்க. இந்த தண்ணியை பார்த்தாலே குளிக்கணும் போல இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே தான் உட்காந்து காலை போன தடவை காலை வச்சுட்டு இருந்தேன், கம்மியாக இருந்தது தண்ணி. இந்த வாட்டி வாமாக தான் இருக்கு. குளிக்கிறதுனா நல்லா குளிக்கலாம், பட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல. குளிக்கிற ஐடியாவில் வரல, பட் நல்ல பியூர் வாட்டரு. இந்த மாதிரி குட்டி 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 அருவியாக வந்து இதில் மிக்ஸ் ஆகுது. சூப்பராக இருக்குது. மலைகளில் அப்படியே வந்து அருவிலாம் வந்து அப்படியே குட்டி குட்டி அருவிலாம் அப்படியே வந்து அப்படியே இந்த தண்ணி இந்த ஆறு மாதிரி பெருசு எடுத்துருக்கு. இப்போ ஆக்சுவலாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. ரொம்ப அடிச்சு வெளுக்கல, நார்மலாக தான் பெய்யுது. ஐன் ரெசார்ட் செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம ஊரில் வந்து இந்த ஆத்தோரமாக அப்படியே நடந்து வருவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க. ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வர வேண்டியதான்.
சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் சோர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ஆறு வந்து ஓடுற மாதிரியே ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டரை வந்து ரிசர்வ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ரிசர்வேர் மாதிரி ரவுண்டாக கட்டி வச்சுருக்குறாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆழத்தை பொறுத்து நம்ம வந்து அப்படியே இறங்கி நிற்கலாம், இல்லைன்னா குளிக்கலாம். நம்ம நடந்து வர இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கல்லால் வந்து அந்த வாய்க்கால் மாதிரி அப்படியே கட்டி வச்சுருக்குறாங்க சேஃப்டிக்காக. வாட்ரு வந்து அங்கேருந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வார்மாக இருக்குதுங்க, யாரோ சுடு தண்ணி ஊற்றி வச்ச மாதிரி. ஆக்சுவலாக வெளியிலேருந்து அப்படியே பார்க்குறதுக்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே வந்து ஜில்லுன்னு இருக்குமோ அப்படின்னு தெரியும். அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, ரொம்ப வார்மாக தான் இருந்தது. அதேமாரி வந்து கிளைமேட்டும் ஒரு 23-24 டிகிரியில் தான் இருந்தது, ரொம்ப குளிரெல்லாம் இல்லை. ஜஸ்ட் அப்படி பார்க்குறதுக்கு மட்டும் அப்படியே இந்த ஃபாகெலாம் சூழ்ந்து அப்படி இருந்தது. அப்படியே சைடில் பார்த்துட்டு வந்திங்கன்னா வாழை மரம், தாமரை கொடி இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதெல்லாம் இங்கே முளைச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இதெல்லாம் இழந்த மரம். இந்த சைடு வந்த உடனே பார்த்தீங்கன்னா செம்ம சவுண்டுங்க. ஏன்னா எல்லா கடையோடைய ஜென்ரேட்டரும் வந்து இந்த பேக் சைடில் தான் வச்சுருக்குறாங்க. காதே நமக்கு அடைச்சி போச்சு, அவ்வளோ சவுண்டு. இந்த மலையில் பாருங்களேன், அப்படியே வாழை மரம்லாம் முளைஞ்சிருக்குது. வாழை மரம், அதுக்கப்புறம் இந்த தாமரை கொடி, இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே வந்து தானாக முளைஞ்சதா வச்சதான்னு தெரியல. ஃபுல்லாக அப்படியே வாட்டர். Then we are going to cave. அங்கே இருக்க கேவுக்கு போக போகிறோம். பேக்கில் பாருங்களா பப்புள்ஸ் சுற்றிருக்காரு. இதுதான் அயன் ரெசார்ட் ஓவரால் வியூ. வாட்டர், மழை, மேகம், மலை, மேகத்தை பாருங்கள் செம்மையாக இருக்குது. லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஓ, ஃபிஷ்ஷை பார்க்குறீங்களா? அந்த ஃபிஷ்ஷெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, சமைப்பாங்களா என்னன்னு. டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்லாம் இருக்குது. கொச்ச 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 ஃபிஷ்ஷு. ஒரே ஒரு தாமரை செடி இருக்குது. இங்கே நிறைய தாமரைலாம் முளைஞ்சிருக்குது பாருங்க. இந்த இடம் ஃபுல்லாக ஃபிஷ்ஷு தான். ஓ, இல்லை கெளுத்தி மீன் மாதிரி இருக்குது. விரால் மீனா கெளுத்தி மீனான்னு தெரியல. இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட மாட்டாங்களா? அல்லி செடி இருக்கு பாருங்களேன். அல்லி செடி, அல்லியே தாமரை வளர்ந்துருக்கு.
பார்த்தாச்சுங்க. மழை வேறு நல்லா பெய்யுது.